கன்னியாகுமரியில் இருந்து காசி செல்லும் தமிழ் சங்கம் விரைவு ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பொன்ராஜ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கடலூர் ரயில் நிலையம் வந்துள்ளார். அப்போது அவர் வாங்கி வந்த 1/2 கிலோ வெள்ளி பூஜை பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்ததை அடுத்து கடலூர் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பெயரில் கடலூர் ரயில்வே போலீசார் அளித்த தகவலின் பெயரில் அரக்கோணம் நோக்கி சென்ற அந்த ரயிலில் இரவு பணியில் இருந்த அரக்கோணம் ரயில்வே போலீசார் சோதனையிட்டு வெள்ளி பொருட்களை கண்டெடுத்துள்ளார். இதனையடுத்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் பொன்ராஜிற்கு தகவல் அளித்து அவரை நேரில் அழைத்து பெண்ணின் திருமணத்திற்கு புதியதாக வாங்கிய 80,000 ரூபாய் மதிப்பிலான பூஜை வெள்ளி பொருட்களை ஒப்படைத்தனர். திமுக சார்பாக தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் திமுக தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தலைமையில் தட்டார் மடம் மெயின் பஜாரில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. சென்னை ஆர்கே நகர் பகுதிக்குட்பட்ட சிவாஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஆனந்த். இவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் நேற்று இவர் தனது வீட்டில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்குள் நுழைந்து கத்தியால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அப்போது ஆனந்தின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு ஏற்றி சென்ற நிலையில் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான என் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, மாணவர்கள் இந்நிகழ்ச்சியை பயன்படுத்தி வேலைவாய்ப்பிற்கான படிப்புகளை எடுத்து பயன்பெற வேண்டும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை அடுத்த கூக்கால் வனப்பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீயானது 3வது நாளாக இன்று பற்றி எரிந்து வருகிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் போராடி வருகின்றனர். இருப்பினும் தீ கட்டுக்குள் வராமல் மேலும் பல்வேறு பகுதிகளுக்கு பரவி வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதால் காட்டுத்தீயை விரைந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தியாகராய நகர் மோசலாமடி தெருவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட தியாஹாட் வைர நகை கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகையும் பின்னணி பாடகியுமான ஆண்ட்ரியா ஜெரிமியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நகைக்கடையை திறந்து வைத்தார். இந்த பிரம்மாண்டமான வைர நகைக்கடையில் அமெரிக்காவின் GIA சர்வதேச ரத்தினவியல் நிறுவனமான GII மற்றும் PIS ஆகிய அமைப்புகளில் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு தரச்சான்று பெற்ற தனித்துவமும் புதுமையும் கொண்டு நேர்த்தியும் நீடித்த அழகுடைய வைர நகைகள் நியாயமான விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர் தனது தாயாருடன் கோவில்பட்டி மாதங்கோவில் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி அருகே இருந்த சமுத்திரபாண்டி என்பவருக்கு சொந்தமான மிட்டாய் கடைக்குள் புகுந்தது. இதுகுறித்த வழியாக சென்றவர்கள் அளித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து போலீசார் மேற்கு காவல் நிலைய போலீசார் காரை ஓட்டி வந்த ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கை கல்லூரி தலைவர் டாக்டர் மோகன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் இருந்து இயந்திரவியல், கணினியியல், கட்டிடவியல், மின் அணுவியல், தொடர்புத்துறை, மின்னியல், கணினித்துறை உள்ளிட்ட 920 மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சி கட்டுரைகளை முனைவர்களிடம் சமர்ப்பித்தனர். இதனையடுத்து பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினரால் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு கல்லூரி முதல்வர் அருள்குமார் பரிசுகளை வழங்கினார். மேலும் படைப்புகளை அளித்து பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் பேருந்து நிலையம், நியாய விலைக் கடை, அரசு வங்கிகள் மற்றும் கடைவீதிகள் அமைந்துள்ள பிரதான பகுதியில் நகரின் மையப்பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கு ஏரியூருக்கு வரும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது. மேலும் இறந்த நாய் பெருச்சாளிகளை இங்கு போடுவதாலும் துர்நாற்றம் வீசுவதுடன் பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலை அருகே உள்ள சூரிய அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சதீஷின் கார் பழுதாகி உள்ளதால் பழுது பார்க்கும் கடைக்கு கொண்டு சென்று சரி செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தியுள்ளார். அப்போது கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சித்தும் அணைக்க முடியாததால் தாம்பரம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தனர். இதுகுறித்து பல்லாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் தவிக்கும் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புதிய பேருந்து நிலைய அணுகு சாலை அருகே இலவச குடிநீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர திமுக செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர், பழ வகைகள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இதேபோல் வந்தவாசி நகராட்சி அலுவலகம் அருகே நகர்மன்ற தலைவர் ஜலால் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தின் மண்டல நிர்வாக குழு தீர்மான கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாநில தலைவர் ராஜபாலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக மேட்டூர் அணையை திறந்து தட்டுப்பாடு இன்றி பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்கிட வேண்டும், அதற்கான ஒரு கண்காணிப்பு குழு கொண்ட அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கொரட்டி கிராமத்தில் ஸ்ரீ சிந்தாமணி அம்மன் கோவில் பொங்கல் மற்றும் பூக்குடி இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாக அனுமதியுடன் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் அனைத்திற்கும் சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யாததால் மாடுபிடி வீரர்கள் இல்லாமல் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதனிடையே வயல்வெளி மற்றும் கண்மாய் பொட்டல்களில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 11 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகையால் பிரதான சாலைகளான வத்தலகுண்டு பிரதான சாலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி சாலை, ஏரி சாலை, அப்சர்வேட்டரி சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து மெல்ல ஊர்ந்து சென்றது. கூடுதலாக போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்படாததுதான் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு பெரிய வலசு கொங்கு நகர் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி அதே பகுதியில் வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். இவரது கடையில் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் பொன்னுசாமி நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் கடையில் தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்படும் கடும் வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல்துறை சார்பில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உதகையில் இருந்து கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், சென்னை உள்ளிட்ட சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும், கோவை மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் வாகனங்கள் குன்னூர் வழியாகவும் இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோல், பால், சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரி போன்ற கனரக வாகனங்களை தவிர மற்ற அனைத்து லாரிகளும், கனரக வாகனங்களும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உதகை நகருக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாமல்லன் மேல்நிலைப் பள்ளியின் கோல்டன் ஜூப்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அரசன் மற்றும் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாமல்லன் மாநாட்டு மையத்திற்கான அடிக்கலை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கௌரவித்தனர். இந்த விழாவின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது 1974, இப்போ 24 இல்லையா, ஆக 50 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 50 ஆண்டுகளுக்கு எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்றேன். 74ல் ஒரு 5 பிள்ளைகள், எல்கேஜி பிள்ளைகள் அதை வச்சு நடத்துகிறோம். அப்புறம் அது லோவர் லெவலில் பிரைமரி ஸ்கூலு,
ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகி 100% ரிசல்ட்டு ஒரு வருஷமும் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 100% பாஸ் 10th-லையும் 12th-லையும் இருக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் உள்ள ரேங்க் ஹோல்டர்ஸும் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 5ஆண்டு விழாவை நாங்கள் போன மாதம் வந்து இனாகுரல் ஃபங்க்ஷன் 2 நாள் நடத்தினோம். இப்போ இது வேலிடிட்டி ஃபங்க்ஷன், இது 2 நாள். இன்னைக்கு முதல் நாளைக்கு வந்து விஐடி சேர்மன் டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சிறப்பிச்சுட்டு போனாங்க. நாளைக்கு உள்ள ஃபங்க்ஷன் வந்து டாக்டர் இறையன்பு அவர்கள் அவங்க சீஃப் கெஸ்டாக வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு ஊக்கமாக உற்சாகம் கொடுத்துட்டு போகிறதுனால இந்த ஸ்கூல் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் போய் இன்னும் சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்குது.